வணக்கம் பானு. தமிழ்நாட்டில் 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகிறது. இவற்றில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் என 1,35,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பல ஆண்டுகளுக்காக வழங்க வேண்டிய ஓய்வூதிய பணங்களை கிடைக்கவில்லை. பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு 96 மாத அகவிலைப்படி வழங்காமல் இருப்பதால் அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி வந்தன. மேலும் கடந்த 19ஆம் தேதி அண்ணா தொழிற்சங்கம், CITU, AITUC, பாட்டாளி உள்ளிட்ட 16 தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் தொடர்பாக நோட்டீஸ் வழங்கினர். அரசுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியடைந்ததை அடுத்து ஜனவரி 9, அதாவது இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சேலம் கோட்டத்தில் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியது. இங்கு நாள்தோறும் 700 பேருந்துகள், அதாவது நகர பேருந்துகள், புறநகர் பேருந்துகள் என 700 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை முதல் அரசு பேருந்தானது வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை, பேருந்துகள் வழக்கம் போல இயங்கும் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு அரசு பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது. தோமுசா நிர்வாகிகளை கொண்டு பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். இதனால் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் தற்பொழுது பயணிகள் தான் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது. தற்பொழுதுதான் பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். படிப்படியாக இனி பயணிகள் வருகைக்கு ஏற்ப பேருந்துகள் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்படும் என தற்பொழுது சேலம் மண்டல போக்குவரத்து மேலாளர் நம்மிடையே தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வழக்கமாக 12 மணி அளவில் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள், அதாவது டியூட்டி மாற்றப்படும். அதாவது 12 மணிக்கு வேறொரு ஷிப்ட் மாற்றப்படும். அந்த ஷிப்டின் அப்பொழுதுதான் இதனுடைய பாதிப்பு குறித்து தாக்கம் வெளியாகும். அவர்களையே தொடர்ந்து வாகனங்களை இயக்க வலியுறுத்துகிறார்களா அல்லது அவர்கள் வாகனங்களை இயக்க மாட்டோம், எங்களால் முடியவில்லை என்று கூறுகிறார்களா என்று பொறுத்திருந்தால் பார்க்க முடியும். தற்பொழுது ஆனது சேலத்தை பொறுத்தவரை இந்த போராட்டமானது பிசுத்து போன போராட்டமாக உள்ளது. மேலும் தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளானது அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஆங்காங்கே கூடி நிற்கின்றனர். இதே போலதான் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல்துறை பாதுகாப்புடன், அதாவது பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகிறது. தனியார் பேருந்துகளும் அதிக அளவில் தற்பொழுது வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் தனியார் பேருந்துகளும் இயக்கி வருகிறது. இந்த போராட்டமானது பிசுபிசுத்து போன போராட்டமாகவே இந்த சேலத்தை பொறுத்தவரை உள்ளது. அங்காங்கே வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பானு, ஆனந்த், அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்கிறீங்க. இது போக்குவரத்து தொழிலாளர்களே பணிபுரிகிறாங்களா அல்லது அரசு தரப்புல மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யப்பட்டிருக்கா இந்த பேருந்து போக்குவரத்து நடைபெறுவதற்கு? இப்போ வழக்கம் போல, அதாவது தோமுசா நிர்வாகிகள், அதாவது நேற்றைய தினம் வாகனத்தை இயக்கியவர்கள் இதுவரை வாகனத்தை விட்டு இறக்கவில்லை. 12 மணி அளவில் தான் அவர்கள் வாகனத்தை விட்டு இயக்குவார்கள். டியூட்டி வழக்கம் போல எப்பொழுதுமே 12 மணிக்கு தான் இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஓட்டுநர், நடத்துனர் ஷிப்ட் முறை மாற்றப்படும். மீண்டும் அவர்களே கூடுதலாக 2வது ஷிப்டையும் பார்க்க சொல்கிறார்களா அல்லது அவர்களால் முடியுமா என்று தொடர்ந்து, அதாவது நேற்று வாகனத்தை இயக்கியவர்கள் இதுவரை இறங்கவில்லை. 12 மணி அளவில் தான் இயங்குவார்கள். தொடர்ந்து தோமுசா நிர்வாகிகளை வைத்து இந்த பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது. பானு.